பீட்ரூட் சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் உண்டு. அதே சமயம் பீட்ரூட் அதிகளவில் சாப்பிடுவதால் பலவிதமான பக்க விளைவுகளும் உடலுக்கு ஏற்படுகிறது. பீட்யூரியா, சிவப்பு அல்லது பிங்க் நிறத்தில் சிறுநீர் கழிதல். நாள் முழுவதும் நாம் சாப்பிடும் உணவு வகைகளை வைத்தே நமது சிறுநீரின் நிறம் மாறும். அதிக அளவில் பீட்ரூட் சாப்பிடுபவர்களுக்கு சிறுநீரானது பிங்க் அல்லது சிவப்பு நிறத்தில் வெளியேறும். இது ஆய்வின் மூலமும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பீட்ரூட்டில் அதிகளவு உப்புகள் கலந்த ஆக்சலேட் தன்மை உள்ளதால் அது சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும் என ஹார்வர்ட் உடல்நலப் பிரிவின் வலைப்பதிவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பீட்ரூட் சிறுநீரில் ஆக்சலேட் அளவை அதிகப்படுத்தும் சக்தி கொண்டது என்பதாலும் கற்கள் சிறுநீரகத்தில் உண்டாக வாய்ப்புகள் உள்ளன. சிலருக்கு பீட்ரூட் சாப்பிடுவதால் தோல் தடித்தல், அரிப்பு, குளிர்காய்ச்சல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும். சிலருக்கு குரல் வளையங்களில் அடைப்பும் ஏற்படலாம். ஆனால் இது மிக அரிதாகவே ஏற்படும். பீட்ரூட் சாப்பிட்ட பின்னர் இரத்த அழுத்தம் குறைந்தால் அது உடலுக்கு நல்லதல்ல. பீட்ரூட்டில் இருக்கும் நைட்ரேட்ஸ் ஆரோக்கியமான மனிதர்களிடத்தில் கூட இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என ஆய்வு கூறுகிறது. பீட்ரூட்டில் பீட்டாசைனின் என்ற வேதிப்பொருள் கலந்துள்ளது. இது கலந்துள்ளதால் தான் பீட்ரூட் சிவப்பு நிறத்தில் உள்ளது. சிவப்பு நிறத்தில் மலக்கழிவு வெளியேறினால் ஆபத்தில்லை என்றாலும் மருத்துவரை அணுகுவது நலம். அதேபோல பீட்ரூட் சாப்பிடுபவர்களுக்கு கருப்பு நிறத்தில் கூட மலக்கழிவு வெளியேறும். இதற்கு மெலினா என்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக அர்த்தம். இரைப்பை சம்பந்தமான பிரச்சனை உடையவர்கள் பீட்ரூட் சாப்பிட்டால் அவர்களுக்கு வாய்வு, தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். வயிற்றுப்போக்கும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மேலும் பீட்ரூட்டில் உள்ள நார்ச்சத்துக்கள் கேஸ் பிரச்சனையை உடலில் தூண்டும் என்பதால் வயிற்று வலி சம்பந்தமான தொல்லைகளும் நிகழும். பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நல்ல விஷயங்கள் அடங்கியுள்ளன. ஆனால் இவைகள் அதிகம் உள்ளதால் அதிகளவு பீட்ரூட் சாப்பிடுபவர்களின் கல்லீரல் மற்றும் கணையத்தில் பாதிப்பு ஏற்படலாம்.